ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே நிறுவனத்தைச் சார்ந்த டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் DFCCIL அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க. சரிங்களா? இதை பற்றின ஒரு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். அதாவது மொத்தம் ஒரு 642 வேகன்சிக்கு வேரியஸ் போஸ்ட்டுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க. சரிங்களா? இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 16, 2025 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதாவது 23 பிப்ரவரி 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே சொன்னாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த அட்வைஸ்மெண்ட் நம்பர் தான். சரிங்களா? 01DR2025 இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இதுவே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதே DFCCIL நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுற அந்த நோட்டிஃபிகேஷன் சர்க்குலரை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து 16 பிப்ரவரின்றதை 23 பிப்ரவரியாக வந்து சேஞ்ச் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23 பிப்ரவரி 2025 22 மார்ச் 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணாதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 22 மார்ச் 2025. அதே போல் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 31 மார்ச்லேருந்து 4 ஏப்ரல் 2025 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 2 ஸ்டேஜ் சிபிடி இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2025, செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2025, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி அல்லது பிப்ரவரி 2026 வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே டென்டேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது இந்த ஷெடியூல் மட்டும் சிபிடியிலேருந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வரைக்கும் இது எல்லாமே டென்டேட்டிவ் தான், மேபி சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை தான் வந்து இப்போதைக்கு இந்த எக்ஸ்டெண்டட் நோட்டிஃபிகேஷனில் அறிவிச்சிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலுமே உங்களுக்கு இதில் முக்கியமான விஷயத்தை மட்டும் இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதில் வந்து பாருங்கள், வேரியஸ் போஸ்ட் சொன்னோம் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர். இதுக்கு வந்து மொத்தம் 3 வேக்கன்சி. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 50,000 1,60,000 சொல்லியிருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அந்த போஸ்ட்டுக்கு 30,000 1,20,000 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சிவில் ரிலேட்டட் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது பிஇ பிடெக் படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதாவது மினிமம் நீங்கள் 60% மார்க் வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும், உங்கள் டிப்ளமோலையும் சரி இல்லை டிகிரிலையும் சரி. ஓகேங்களா? இதுக்கு மொத்தம் 36 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அதே எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓகேங்களா மொத்தம் 64 வேகன்சி. இதுக்குமே டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி இல்லை பிஇ பிடெக் முடிச்சிருந்தாலும் சரி இவங்க சொல்லியிருக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் சார்ந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 64 வேகன்சி இருக்குது. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவில் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 75 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இந்த 75 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி இல்லை பிஇ பிடெக் படிச்சிருந்தாலும் சரி இன்ஜினியரிங் வந்து ஓகேங்களா, உங்களுக்கு அந்த சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன கோர்ஸ்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் தெளிவாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் MTS அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த போஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள் பேசிக் பே வந்து 16,000 45,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மொத்தம் 464 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த 464 வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் பாருங்கள், நீங்கள் 10th வந்து படிச்சிருக்கணும், ப்ளஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் வந்து நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து முடிச்சிருக்கணும், அல்லது நீங்கள் வந்து ஒரு ஐடிஐ வந்து படிச்சிருக்கணும். சரிங்களா? ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலும் சரி இல்லை ஸ்டேட் லெவல்லையும் சரி. ஓகேங்களா? ஐடிஐ படிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 10th வந்து கம்பல்சரி. 10th முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தாலும் ஓகே தான், ஒரு 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா 10th முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா மினிமம் 60% வந்து மார்க் செக்யூர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஐடிஐயில். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே போல் இந்த போஸ்ட் வைஸ் இந்த வேகன்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே கம்யூனிட்டி வைஸ்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். UR SC ST OBC EWS
பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் சொல்லிட்டு எல்லா கேட்டகரி வைஸும் வந்து வேகன்சி வந்து ஸ்பிட் பண்ணி சொல்லியிருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மெடிக்கல் ஸ்டாண்டர்டுமே கொடுத்துருக்காங்க. A2வா A3யா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் வந்து நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அந்த போஸ்ட் கோடுன்னு ஒன்று இருக்கும். இந்த போஸ்ட் கோடு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை தான் நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கெங்கெல்லாம் டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்களோ அங்கே வந்து பிஇ பிடெக் இல்லை பிஎஸ்சி இன்ஜினியரிங் படித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம். ஆனால் அவங்க சொல்லியிருக்கிற பிரான்ச்சில் தான் நீங்கள் வந்து படித்து முடிச்சிருக்கணும். இந்த பிரான்ச் என்னென்ன பிரான்ச் சொல்லியிருக்காங்கன்னு தெளிவாக இந்த லிஸ்ட்டில் வந்து செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். எதெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்கோமோ அங்கெல்லாம் பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் வந்து அந்த பிரான்ச்சில் நாங்கள் சொன்ன பிரான்ச்சில் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் 60% நீங்கள் வந்து டிகிரியில் ஹோல்டு பண்ணியிருக்கணும். சரிங்களா? டிப்ளமோ இருந்தாலும் 60% தான். அதே போல் பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் இருந்தாலும் 60% தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து 18லேருந்து 30 வயசும், எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு வந்து 18லேருந்து 30 வயசும், எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு 18லேருந்து 33 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2025 படி தான் வந்து கால்குலேட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அந்த டேட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அப்பர் ஏஜ் லிமிட்டில் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க. 10லேருந்து 13 வருஷம் வரைக்கும் நாங்கள் ரிலாக்ஸேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கான பிடபிள்யூடி கேட்டகரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரின்னு சொல்லிட்டு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் சொல்லியிருக்காங்க எத்தனை ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? இங்கே வந்து பாருங்கள், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு மட்டும் மொத்தம் ஒரு 5 ஸ்டேஜ் இருக்குது. அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ இந்த எம்டிஎஸ் தவிர மற்ற 4 போஸ்ட்டுக்கும் ஜூனியர் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ், சிவில், எலக்ட்ரிக்கல், எஸ்என்டி, சரிங்களா, இந்த 4 போஸ்ட்டுக்கும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் கிடையாது. மற்றபடி மற்ற 4 ஸ்டேஜுமே இருக்கும். அதாவது CBT1, CBT2, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட். சரிங்களா? இது 4மே மற்ற 4 போஸ்ட்டுக்கு இருக்கும். எம்டிஎஸ்க்கு மட்டும் பிஇடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? இதுக்கு மட்டும் ஒரு 5 ஸ்டேஜ். ஸோ இதை வந்து தெளிவாக நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கைட்லைன்ஸ் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? உங்களுக்கான ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு உண்டான அந்த CBT1, சரிங்களா, CBT1 CBT2க்கான அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதே போல் நீங்கள் இங்கே எம்டிஎஸ் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா, அதாவது எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டு இல்லை டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட், சரிங்களா, இவங்களுக்குலாம் உண்டான அந்த பிஇடிக்கான ஈவெண்ட் கொடுத்துருப்பாங்க. க்ரைட்டேரியா என்னென்ன ஈவெண்ட்லாம் நடக்கும், என்ன மாதிரி க்ரைட்டேரியா நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேபிள் வந்து தெளிவாக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? பிஇடிக்கான அந்த க்ரைட்டேரியா. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 3 சென்டர் வந்து அப்ளை பண்ணும்போது உங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னை தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ளை பண்ணும்போது ஒரு 3 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து டெல்லியில் மட்டும் தான் நடக்கும். சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபீஸ் எதுவும் கிடையாது. அதே போல் இப்போ மற்ற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களை தவிர மற்ற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜூனியர் மேனேஜர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாவும், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாவும் ஃபீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஏதாவது ஒரு சார்ஜஸ், பேங்க் சார்ஜஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட. சரிங்களா? அதை நீங்கள் பே பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபீஸ் கிடையாது. மற்ற எல்லாருக்கும் மட்டும்தான் இந்த ஃபீஸு. அதுவும் போஸ்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக நோட் பண்ணிவிட்டு பே பண்ணுங்கள். எல்லாமே நான் ரீஃபண்டபுள் தான். ஒன்ஸ் பே பண்ணிட்டா ரீஃபண்ட் பண்ண மாட்டோம்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சிபிடிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் இந்த dfccir.com வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். கேரியர் பேஜில் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் வந்து சேரும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா எந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணுமோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டில் வந்து இங்கே பாருங்கள், இண்டிகேட்டிவ் சிலபஸ் ஃபார் வேரியஸ் போஸ்ட்டு.
ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அந்த போஸ்ட் கோடு என்ன, அதுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்புறம் அன்னெக்சர் 5A வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ தெளிவாக அங்கே கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வீடியோ போட்டிருக்கோம். நான் இப்போ வந்து சில முக்கியமான விஷயம் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரிங்களா, மேலும் உங்களுக்கு டவுட் இருந்தால் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் தரேன். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 22/3/2025, அதாவது 22 மார்ச் 2025 தான் லாஸ்ட் டேட்டு. ஒரு 640+ வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியெல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.